மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம். மக்களை திசை திருப்பும் மாநில அரசின் நாடகம். வேஷங்கள் பல போடுவார்கள், வித்தைகள் பல காட்டுவார்கள், விதவிதமாய் போய் பேசுவார்கள், வியாபார அரசியல் செய்வார்கள். வேடிக்கை மனிதர்கள் இவர்கள், வெற்று பேச்சு வித்தகர்கள். உண்மையை பொய் என்பார்கள், பொய்யை உண்மை என்பார்கள். சூதும் வாதும் செய்வார்கள், சுத்தமானவர்கள் போல் நடிப்பார்கள். சுயநல அரசியல்வாதிகள் இவர்கள், சூழ்ச்சிகள் செய்வதில் வல்லவர்கள். நாங்கள்தான் நம்பர் 1 என்பார்கள், நல்லாட்சி நடத்துகிறோம் என்பார்கள். நாட்டுக்காக உழைக்கிறோம் என்பார்கள், நாட்டுக்கே வழி காட்டுபவர்கள் என்பார்கள். நாட்டு மக்களை திசை திருப்புவார்கள், நாட்டுப்பற்று இல்லாதவர்கள். மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யும் திட்டம் மத்திய அரசிடம் இப்போது இல்லை. இல்லாத திட்டத்தை எதிர்க்கிறார்கள். இந்திய கூட்டணியுடன் சேர்ந்து ஏதேதோ நாடகம் நடத்துகிறார்கள். மறுவரையறை ஆணையம் அமைக்கப்படவில்லை. மாநிலங்களின் கருத்து கேட்கப்படவில்லை. மக்களவை மாநிலங்களவையில் பேசப்படவில்லை. எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஏன் இந்த முன்னெடுப்பு? ஏன் இந்த கூட்டம்? எதனை திசை திருப்ப இந்த நாடகம்? இந்தி திணிப்பு எடுபடவில்லை. இருமொழிக் கொள்கை ஏற்கப்படவில்லை. பொய்யான இவர்கள் உருட்டல்களை மக்கள் புறந்தள்ளி விட்டார்கள். புறப்பட்டு விட்டார்கள் மக்கள் புதியதொரு சகாப்தம் படைக்க. டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, சர்வசாதாரணமாக நடக்கும் கொலைகள், சந்தி சிரிக்கும் பாலியல் வன்முறைகள். சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் தமிழன், சிதறடிக்கப் போகிறான் விடியல் ஆட்சியை. எத்தனை எத்தனை நாடகங்கள், எத்தனை எத்தனை வேஷங்கள், அத்தனையும் தவிடு பொடியாகும். விடியல் ஆட்சி முடிவுக்கு வரும். 2026 தாமரை மலரும், தமிழகம் தலை நிமிரும். வந்தே மாதரம், வாழ்க பாரதம்.